3 நாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று தென்னாப்பிரிக்கா புறப்படுகிறார். G20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு ஜோகன்னஸ்பர்கில் நடைபெறவிருக்கும் நிலையில் 3 நாட்கள் நடைபெறும் 3 அமர்வுகளிலும் காலநிலை மாற்றம், எரிசக்தி மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்து பிரதமர் உரையாற்ற உள்ளார். 2 நாட்கள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருச்சானூர் வந்தடைந்தார். பத்மாவதி தாயார் கோவிலில் வருடாந்திர கார்த்திகை பிரமோற்சவ விழா கோலாகலமாக நடந்து வருகிறது. இதில் பங்கேற்று தரிசனம் செய்வதற்காக திரௌபதி முர்மு ரேணிகுண்டா வந்திறங்கினார். அங்கு ஜனாதிபதிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. தான் பௌத்த மதத்தை பின்பற்றுவதாகவும் இருப்பினும் அனைத்து மதங்களையும் நம்புவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்துள்ளார். கடந்த மே 14ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட கவாய் வரும் 23ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். இன்றுடன் அவரது பணி நிறைவு பெறும் நிலையில் டெல்லியில் BR கவாய்க்கு பிரியாவிடை நிகழ்ச்சி நடைபெற்றது. பீகார் மாநில முதலமைச்சராக 10வது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்றார். அவருக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நட்டா, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். வங்கியில் கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் மோசடி செய்த வழக்கில் அனில் அம்பானிக்கு சொந்தமான ஏற்கனவே 7500 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்ட நிலையில் மேலும் 1452 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நவி மும்பை, சென்னை, புவனேஸ்வரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கட்டடங்கள் முடக்கப்பட்டுள்ளன. நாட்டையே உலுக்கிய டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மேலும் 4 பேரை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3 மருத்துவர்கள் உட்பட மேலும் 4 கைது செய்யப்பட்டனர். குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்திய சதிகாரர்களுடன் இவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. டெல்லி கார் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 4வரையும் 10 நாட்கள் காவலில் வைக்க தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதில் 3 மருத்துவர்கள் என்ற நிலையில் இவர்களுக்கும் ஒயிட் காலர் பயங்கரவாத கும்பலுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் NIA அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சபரிமலையில் தங்கம் திருட்டு வழக்கில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருமான பத்மகுமார் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பெங்களூரு தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தி, தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் வாசு உள்ளிட்ட 5 பேரை ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கான ஒப்புதலை ஆளுநர் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாவை நிறுத்தி வைக்கும் போது அதற்கான காரணத்தை தெரிவிக்காமல் இருந்தால் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக இருக்கும் என்றும் கருத்து தெரிவித்தது. அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் தான் உள்ளது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதாவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது திருப்பி அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டுமே தவிர நிறுத்தி வைக்க முடியாது என அறிவுறுத்தியது. ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அதன் அமைச்சரவையும் தான் முதன்மையானது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஒரு மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகாரங்கள் இருக்க முடியாது என்றும் அரசுதான் மாநிலத்தை முழுமையாக செலுத்தக்கூடிய அதிகார அமைப்பாக இருக்க வேண்டும் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் SIR பணிகளை உடனே நிறுத்த வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையருக்கு அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். SIR பணிகளுக்காக மனிதாபிமானத்தை மீறி வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு அதீத பணி சுமையை தேர்தல் ஆணையம் வழங்கி வருவதாக தனது கடிதத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவில் சித்தராமையா பதவி வகிக்கும் முதலமைச்சர் நாற்காலிக்கு மீண்டும் சண்டை என தகவல் வெளியாகியுள்ளது. துணை முதலமைச்சர் DK சிவகுமாரின் ஆதரவு MLAக்கள் 3 பேர் டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை அவரது இல்லத்தில் நேற்று இரவு சந்தித்து பேசியிருப்பதால் கர்நாடக அரசியல் களத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை 17 22% உயர்த்த கோரிய தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவைக்கு மெட்ரோ திட்டத்தை நிராகரித்துவிட்டு பிரதமர் கோவைக்கு வந்து சென்ற ஈரம் காய்வதற்குள் மத்திய அரசு அடுத்த துரோகத்தை இழைத்திருப்பதாக கடுமையாக சாடியுள்ளார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிப்பு என்ற குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள கட்டார், மெட்ரோ விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். கோவை மெட்ரோ ரயில் விவகாரத்தில் திமுக அரசு கபட நாடகம் போடுவதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் பேட்டியளித்த அவர், மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக திமுக பொய் பரப்புரை செய்து வருவதாகவும், சாத்தியமில்லாத திட்ட அறிக்கையை அளித்தது திமுகவின் தவறு என்றும் விளக்கினார். தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தும் நோக்கில் செயல்படுவதாக திமுக அரசுக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கோவையில் ஊழியர்களுக்கு குப்பை வண்டியில் உணவு கொண்டு சென்றதாக வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி, குப்பை வண்டியில் சாப்பாடு போட்டு இழிவுபடுத்துவதற்கு பதிலாக இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தாமலேயே இருக்கலாம் என பதிவிட்டுள்ளது. மக்களை திசை திருப்ப வாக்குகளை திருடுபவர்களை தப்ப வைக்கும் வேலையை அதிமுக செய்வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குட்டி கதை ஒன்றை கூறி விமர்சனம் செய்தார். சென்னை டி நகரில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பாக 8 முறை தமிழ்நாட்டிற்கு வந்த மோடிக்கு மக்கள் தந்தது ஒரே ஒரு முட்டைதான் என சாடினார். மசோதாக்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்ததன் மூலம் திமுகவிற்கு மிகப்பெரிய சவுக்கடி கொடுத்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர், ஆளுநருக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து திமுகவிற்கு குட்டு வைத்துள்ளதாக கூறினார். தாம் திமுகவில் சேர உள்ளதாக பரவி வரும் தகவல் முற்றிலும் பொய் என முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேட்டியளித்த அவர், தன் உயிர் மூச்சுள்ளவரை அதிமுகவில் தான் பயணிப்பேன் என்றும், பொய் செய்தியை பரப்பியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். 2026 தமிழ்நாடு அரசியலில் மாய மந்திரம் நடக்கும் என்றும், கூட்டணி அமைச்சரவை உருவாகும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய அவர், தேமுதிக இடம்பெறும் கூட்டணிதான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் என்றார். சேலத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் எத்தனை பேர் பங்கேற்பார்கள் என்ற விவரத்தை தாவைக்க குறிப்பிடாததால் மனு மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் தேதியில் இருந்து 4 வாரங்களுக்கு முன்னதாகவே மனு அளிக்குமாறும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதிமுக தனியாகத்தான் ஆட்சி அமைக்கும் என்றும், அதில் மற்ற கட்சிகள் பங்கு பெறுவதற்கு இடமே கிடையாது என தம்பிதுரை எம்பி திட்டவட்டமாக கூறினார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராஜாஜி தொடங்கி அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா வரை தனித்தனியாக கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார்களே தவிர யாரும் கூட்டு அமைச்சரவை அமைக்கவில்லை என்று கூறினார். திருவண்ணாமலை மலைச்சரிவிலும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்தும் கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களை உடனடியாக அப்புறப்படுத்தும்படி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் தொடர்ந்த பொதுநல வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆட்சியரை அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாவட்டம் வெண்ணெய்மலை முருகன் கோயில் இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு குறித்து வழக்கு தொடர்ந்த திருத்தொண்டர் அறக்கட்டளை அறங்காவலர் ராதாகிருஷ்ணன் அங்குள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது போராட்டக்காரர்கள் அவரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். ராமேஸ்வரம் அருகே சேரான்கோட்டையில் பள்ளி மாணவியை குத்திக் கொன்ற வழக்கில் பாதிக்கப்பட்ட பெற்றோரை சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் நிதி உதவியையும் வழங்கினார். தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக அமைச்சர் அன்பில் மகேஷிடம் பேசிய உயிரிழந்த மாணவியின் பெற்றோர் குற்றவாளிக்கு மரண தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். வாக்காளர்
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் அதிமுக தொண்டர்கள் களப்பணியாற்றுவதை பார்த்து திமுகவினருக்கு நடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சாடியுள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், திமுக அரசு அரசியல் ஆதாயத்திற்காக எதற்கெடுத்தாலும் பச்சை பொய் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்ட வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். SIR பணிகளை ஒரு மாத காலத்தில் செய்து முடித்துவிட முடியுமா என சந்தேகம் கிளப்பிய அவர், மாநில அரசு பணியாளர்களுடன் மத்திய அரசு பணியாளர்களும் SIR பணியில் ஈடுபட வேண்டும் என்றார். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவின் கார்ப்பரேட் சிந்தனைதான் பிரிவுக்கு காரணம் என மல்லை சத்யா குற்றம் சாட்டியிருக்கிறார். திராவிட வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கிய பிறகு பேட்டியளித்த அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் திமுக அரசு அமைய தங்களால் முடிந்த உதவிகளை செய்வதாக தெரிவித்தார். விலை உயர்ந்த OG கஞ்சா விற்பனை செய்ததாக தொழிலதிபர் உட்பட 4 பேரை கைது செய்திருக்கும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படும் சமூக ஊடகத்தைச் சேர்ந்த நபரை அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருமங்கலத்தில் தியாகேஸ்வரன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து 10 கிராம் OG கஞ்சா 27,50,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கான சரியான பயிற்சி போக்குவரத்து ஊழியர்களுக்கு இல்லை என அமைச்சர் சிவசங்கர் பேசியது உண்மைக்கு புறம்பானது என்று CITU தொழிற்சங்க பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சாதாரண பேருந்துகளை இயக்குவதை விட மின்சார பேருந்துகளை ஓட்டுவதும் பராமரிப்பதும் எளிமையானது என்று கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு நல்ல தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதீத அபராதம் விதிப்பு காரணமாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இயக்கப்படாததால் உரிமையாளர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை வியாசர்பாடியில் தீபாவளி ஃபண்டு நடத்தி 2.5 கோடி ரூபாயை மோசடி செய்த நபர்களை கைது செய்ய கோரி அவரது மருமகனை பிடித்து வைத்த நிலையில் போலீசார் தலையிட்டு அவரை மீட்டனர். காந்திபுரத்தைச் சேர்ந்த முனியப்பன் மாதம் 1,500 வீதம் பணம் வசூலித்துவிட்டு பரிசு பொருளை தராமல் கம்பி நீட்டிவிட்டு தலைமறைவானதாக தெரிகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் பணம் மற்றும் நகைக்காக தாயையும் மகளையும் கொலை செய்த வழக்கில் குற்றவாளிகள் 3 பேருக்கு தலா 2 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 2ஆம் கட்டளை பேசில் கார்டன் பகுதியைச் சேர்ந்த ஓமன் நாட்டில் பணிபுரிந்து வந்த ராமசாமியின் மனைவி ஆசிரியரான தேன்மொழியும் அவரது தாயாரும் கடந்த 2016ஆம் ஆண்டு கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டனர். கொடைக்கானலில் நிலவும் கடும் பனிமூட்டத்தை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து மகிழ்ந்தனர். கடந்த சில நாட்களாக பகல் வேளைகளில் கூட அடர்ந்த பனிமூட்டம் காணப்படும் நிலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு சாலையில் பனிமூட்டம் தரையிறங்கி காணப்படுகிறது. இந்த நிலையில் இளைஞர்கள் சிலர் தங்களது வாகனத்தில் இருந்து இறங்கி பனிமூட்டத்தை அனுபவித்து மகிழ்ந்தனர். ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 800 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மங்களம் கிராமத்தில் மேம்பால பணிகள் பாதி நிறைவடைந்திருக்கும் நிலையில் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து சென்றனர். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் கோவிலுக்கு செல்பவர்கள் மற்றும் ஆற்றில் நீராட செல்லும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆற்று தண்ணீர் புகுந்த கோயிலில் இருந்து சாமி சிலைகள், உண்டியல் உள்ளிட்ட பொருட்கள் பத்திரமாக மீட்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் அசாமைச் சேர்ந்த நபருக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாள் சிறை தண்டனையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்தது. சிவகாசி பட்டாசு ஆலையில் வேலை பார்த்து வந்த மொசாமலி என்பவன் இயற்கை உபாதையை கழிக்க சென்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றதாக 2020இல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு பிரிவில் பணியாற்றி வந்த DSP சுந்தரேசனுக்கு எதிராக குற்ற வழக்கு ஒன்றில் ஆஜராகவில்லை என கூறி நெல்லை மாவட்டம் வள்ளியூர் நீதிமன்றம் அவருக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்துள்ளது. அரசு வாகனம் பறிப்பு விவகாரத்தில் காவல் உயர் அதிகாரிகள் மீது புகார் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்திய DSP சுந்தரேசன் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்.
சென்னை மந்தைவெளி ரயில் நிலையம் அருகே ரவுடி ஒருவரை முன்பகை காரணமாக மற்றொரு ரவுடி கும்பல் ஒன்று துரத்தி சென்று சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறது. மயிலாப்பூரைச் சேர்ந்த ரவுடி மௌலி தனது பாட்டி வீட்டிற்கு சென்றபோது பைக்கில் பின்தொடர்ந்து சென்ற கௌதம், விஜயகுமார், சபரி மற்றும் மணி ஆகியோர் மௌலியை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் உள்ள வனச்சரக சோதனை சாவடி வழியாக வரும் வாகன ஓட்டிகளிடம் கட்டாய வசூலில் ஈடுபடுவதாக அதிகாரிகள் மீது புகார் எழுந்திருக்கிறது. வரதராமி சோதனை சாவடி வழியாக வரும் வாகனங்களுக்கு 10 ரூபாயில் இருந்து 500 ரூபாய் வரை வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கட்டாய வசூலில் ஈடுபடுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் நீண்ட நேரம் கழித்து வந்த அரசு பேருந்துகளை வழிமறித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டாபிராமிற்கு செல்லக்கூடிய அரசு பேருந்து குறித்த நேரத்தில் வராததால் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தென்காசி மாவட்டம் கடையத்தில் இளைஞரை முன்விரோதம் காரணமாக அரிவாளால் வெட்டிய 17 வயது சிறுவனை போலீசார் கைது செய்து சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தங்கம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த கருப்புசாமிக்கும் பெருமாள் கோயில் தெருவில் உள்ள மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவனுக்கும் இடையே சமுதாய ரீதியாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மாவட்டம் அவினாசி அருகே வாடிக்கையாளர் ஒருவர் மளிகை கடையில் வாங்கிச் சென்ற நூடுல்ஸ் பாக்கெட்டிற்குள் பள்ளித்தலை கிடந்த வீடியோ வெளியாகியது. தொரவலூரைச் சேர்ந்த ஆனந்தகுமார் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள மளிகை கடையில் சன்ஃபீஸ்ட் ஈபி மேஜிக் மசாலா நூடுல்ஸ் பாக்கெட் ஒன்றை வீட்டிற்கு வாங்கிச் சென்று சமைப்பதற்காக எடுத்தபோது அதற்குள் பள்ளித்தலை ஒன்று இருந்ததாக கூறப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து மோதி நர்சிங் கல்லூரி மாணவி உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. தேவூரில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு சாலையில் சென்ற நர்சிங் மாணவி காவியதர்ஷினி மீது மோதியது. இதில் பைக்கில் சென்ற இருவர் உயிர் தப்பிய நிலையில் மாணவி உயிரிழந்தார். சென்னை தாளம்பூரில் சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட வேல்ஸ் கால்பந்து அகாடமி மற்றும் விடுதியை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவன வேந்தர் ஐசரி கணேஷ் முன்னிலையில் தடகள வீராங்கனை PT உஷா திறந்து வைத்தார். உலக தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விளையாட்டு வளாகத்தில் கால்பந்து மைதானம், நீச்சல் மற்றும் டைவிங் குளங்கள் ஆகியவை அமைந்துள்ளன. செங்கற்பட்டு மாவட்டம் ஆதனூரில் போக்குவரத்து அதிகாரி தற்கொலை தொடர்பாக ரயில்வே போலீசார் உயர் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தாம்பரம் டெப்போவில் இளநிலை பொறியாளராக இருந்த யுவராஜ் வேண்டுமென்றே தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக உயர் அதிகாரிகள் இருவரது பெயர்களை குறிப்பிட்டுவிட்டு ரயில் முன் பாய்ந்து உயிரை மாய்த்துக் கொண்டார். ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி 56 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ரயில்வே ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருச்சி மாநகர காவல் துணை ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டது. பொன்மலை ரயில்வே பணிமனையில் பணிபுரியும் பால்ரெக்ஸ் என்பவர் சக ஊழியரான மேல கல்கண்டார் கோட்டை அகஸ்டின் பால்ராஜிடம் தன்னால் ரயில்வேயில் நிரந்தர வேலை வாங்கி தர முடியும் என கூறி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் குறி சொல்வது போல் வீடுகளுக்கு சென்று நகைகளை திருடி வந்த போலி சாமியாரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரிய கண்டிக்குப்பம் பகுதியில் தனலட்சுமி என்பவரது வீட்டிற்கு சென்ற போலி சாமியார் ஒருவர் சூனியம் வைக்கப்பட்டிருப்பதாக கூறி வீட்டில் இருக்கும் நகைகளை சுருட்டி தப்பிய நிலையில் ஓராண்டுக்கு பின் பிடிபட்டுள்ளார். மாவட்டம் பவானியில் பிறந்து 10 நாட்களே ஆன பெண் குழந்தையை விற்க முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மும்பையிலிருந்து 2 பெண் புரோக்கர்கள் மூலம் கொண்டுவரப்பட்ட 10 நாள் பெண் குழந்தையை கடந்த சில நாட்களாக பிரவீன்குமார் என்ற இளைஞர் வளர்த்து வந்தது அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் போலீசுக்கு தெரிய வந்தது. திருப்பூர் மாநகராட்சி 8வது வார்டு பகுதியில் வடிகால் அமைக்க அரசுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வழங்கிய குடும்பத்தாருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. ஓய்வு பெற்ற ஆசிரியர் கிருஷ்ணசாமி வள்ளியம்மாள் குடும்பத்தினர் 8வது வார்டில் கழிவுநீரை வெளியேற்றும் வகையில் வடிகால் அமைக்க தங்களது நிலத்தை தானமாக வழங்கியதால் அவர்கள் கைகளாலேயே புதிய பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. சென்னை அடுத்த எண்ணூரில் காணாமல் போன 3 வயது குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டு தாயிடம் ஒப்படைக்கப்பட்டது. சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த விஜய் பிரபாவதி தம்பதியின் குழந்தை நவீன் வீட்டில் தாழ்பாடை திறந்து வெளியே சென்று காணாமல் போனதாக தெரிகிறது. சாலையில் தனியாக சென்ற குழந்தையை மீட்ட காவலர் ஒருவர் பத்திரமாக குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்தார்.
திருவாரூரில் 12ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கூலி தொழிலாளிக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த சிறுமி பெரியம்மா வீட்டில் தங்கி படித்துக் கொண்டிருந்த போது மன்னார்குடியைச் சேர்ந்த 39 வயதான சதீஷ்குமார் சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் அரவேணு பகுதியில் சிறுத்தை மற்றும் கரடி ஆகிய விலங்குகள் குடியிருப்பு பகுதியில் அடுத்தடுத்து உலா வந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனால் அச்சமடைந்துள்ள மக்கள் இரு விலங்குகளின் நடமாட்டங்களையும் கண்காணித்து அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்டி அடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சேனூர் ஊராட்சி மாதாந்திர கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் தங்களை அவதூறாக பேசியதாக கூறி வார்டு உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற தலைவர் சாந்திமணியிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அத்துமீறி பதிலளித்த அவரது மகன் அசோக்குமார் உறுப்பினர்களை சாதி ரீதியாக பேசி அராஜகம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் நெடுஞ்சாலை பணி ஒப்பந்த பணியாளர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சொக்கனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த கன்னியப்பன் சாலை விரிவாக்க பணியின் போது பெயர் பலகை மேலே விழுந்ததில் உயிரிழந்தார். இதற்கு நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் தான் காரணம் என குற்றம் சாட்டியும் உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. திருப்பூரில் பள்ளி மாணவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து மோதலில் ஈடுபட்ட நிலையில் கையில் ஆயுதங்களோடு திரிந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அங்கேரிப்பாளையம் சாலையில் இயங்கி வரும் பிஷப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும் முன்பாக மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அறிந்த போலீசார் நிகழ்விடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் பட்டப்பகலில் 40 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போயிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேட்டுத்தருவில் வசிக்கும் ஆசிரியர்களான செந்தில் குமரவேல் ஜூலி தம்பதி குடும்பத்தோடு வெளியே சென்றிருந்த நேரமாய் திருடர்கள் வீடு புகுந்து நகைகளையும் 35,000 ரூபாய் ரொக்கத்தையும் திருடி சென்றுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு பகுதியில் சாமி சிலைகள் திருடப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கீழ்வணக்கம்பாடி சேரந்தாங்கல் வனப்பகுதி அருகே காரை மடக்கி பிடித்த போலீசார் சிலை கடத்தல் கும்பலைச் சேர்ந்த மணிகண்டன், ராமகிருஷ்ணன், சுகுமார் ஆகியோரை கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து விருதுநகரில் இருந்து களவாடப்பட்ட சிலைகளை மீட்டனர். மதுரை மாவட்டம் ஆலம்பட்டியில் கோவில் கட்டுவது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் குறித்து மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்த சமரச பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ள மந்தியம்மன் கோவிலை வேறு ஒரு தெய்வ சிலையை வைத்து ஒரு தரப்பினர் சொந்தம் கொண்டாடி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இரு சமுதாய மக்களிடையே பதற்றம் உண்டாகியிருக்கிறது. தாம்பரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தவறாக வழி சொன்ன காவலாளியின் விரலை நோயாளி ஒருவர் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பம்மளைச் சேர்ந்த அம்பிகாபதி காவலாளியாக பணிபுரிந்து வரும் நிலையில் மருத்துவமனைக்கு வந்த சின்னா என்பவர் ஊசி போடும் அறைக்கு வழி கேட்டிருக்கிறார். அம்பிகாபதி வழி தெரியாமல் தவறான வழியை காட்டியதால் சின்னா ஆத்திரமடைந்ததாக தெரிகிறது. சங்கரன்கோவில் சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் யானை கோமதியின் எடையை குறைக்க வேண்டும் என மாவட்ட வன அலுவலர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். கோமதி யானையின் உடல்நிலை குறித்து மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்த நிலையில் யானைக்கு முறையான பராமரிப்போ நிரந்தர யானை பாகனோ இல்லை என அவர் புகார் கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முத்தையம்பட்டியில் வெள்ளைச்சாமி என்பவர் விநாயகா மெடிக்கல்ஸ் என்ற பெயரில் மருத்துவ நிலையம் நடத்தி வந்த நிலையில் மருத்துவர் என்று கூறிக்கொண்டு மக்களுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார். 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த அவர் கடந்த 20 ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்திருக்கிறார். நெல்லை தீயணைப்புத்துறை மண்டல அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் 2,61,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்த நிலையில் சோதனைக்கு முதல் நாள் நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் அலுவலகத்திற்கு சென்று வந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தீயணைப்புத்துறை மண்டல துணை இயக்குநர் மற்றும் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எழுந்த லஞ்ச புகார் தொடர்பாக சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் திருமணமான 2 ஆண்டுகளை ஆன நிலையில் குழந்தை இல்லை என கூறி கணவனின் வீட்டார் மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தாய் வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட பெண் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சகாயபுரத்தைச் சேர்ந்த ஜமீலா 10 ஆண்டுகளாக காதலித்து வந்த பெனோ என்பவரை இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. கோவை
காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்கள் திரளானோர் கலந்து கொண்டு தலையில் தொப்பி அணிந்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்தனர். பின்னர் போட்டிகள் நடத்தப்பட்டு கேக் கலவை தயாரிக்கும் பணி விறுவிறுப்படைந்தது. மாவட்டம் நிலக்கோட்டை அருகே காதலியின் தந்தை செருப்பால் அடித்த அவமானத்தில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விளாம்பட்டியைச் சேர்ந்த ராஜதுரை உயிரிழந்து விட்ட நிலையில் அவரது உடலை பெற மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்ணின் தந்தை மீது நடவடிக்கை எடுப்பதாக போலீசாரும் உறுதியளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு கிளினிக் வைத்து நடத்தி வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த தவமணி தனது வீட்டிலேயே கிளினிக் அமைத்து கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்திருக்கிறார். இதுகுறித்து மருத்துவ அதிகாரிகளுக்கு தகவல் தெரிய வந்ததும் போலீசாருடன் வந்து கிளினிக்கிற்கு சீல் வைத்தனர். கேரளாவின் பம்பையில் இருந்து சபரிமலைக்கு செல்லும் பாதையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் தாகத்துடன் மலையேறும் சூழல் நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகரவிளக்கு மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட சில நாட்களிலேயே பல்வேறு இடங்களில் குழாய்களில் குடிநீர் வராததால் பக்தர்கள் கடும் அவதிப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹைதராபாத்தில் ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்த பயணியை துணிச்சலோடு மீட்ட ரயில்வே போலீசை பயணிகளும் ரயில்வே அதிகாரிகளும் வெகுவாக பாராட்டினர். காச்சிகுடா ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ரயிலில் இருந்து பயணி ஒருவர் இறங்க முயன்றதாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்த பயணி ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்க இருந்தார். தெலங்கானா மாநிலம் சித்திபேட் மாவட்டத்தில் தரிகட்டு ஓடிய கார் ஒன்று மோதி பைக்கில் சென்ற கணவர் மனைவி தூக்கி வீசப்பட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஜக்காப்பூரில் அதிவேகமாக சென்ற கார் எதிரே வந்த பைக் மீது மோதியதில் கணவன் உயிரிழந்த நிலையில் மனைவி படுகாயமடைந்தார். காருக்கு பின்னால் சென்ற வாகனத்தில் பதிவான வீடியோ காட்சியை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மத்திய பிரதேசத்தின் குணோ தேசிய பூங்காவில் பிறந்த நம் நாட்டின் முதல் சிவிங்கி புலியான முக்கி 5 குட்டிகளை ஈன்றது. இந்தியாவில் பிறந்து பராமரிக்கப்பட்டு வந்த சிவிங்கி புலி முதலாக குட்டிகளை ஈன்றிருப்பது வனத்துறையினர் மட்டுமின்றி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. தாய் மற்றும் சிவிங்கி புலி குட்டிகள் நலமாக உள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் உறுதி செய்திருக்கிறார். டெல்லியில் தனியார் மருத்துவமனையில் குறை பிரசவத்தில் வெறும் 640 கிராம் உடல் எடையோடு பிறந்த குழந்தையை சுமார் 90 நாட்களாக போராடி உயிரை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. வெறும் 24 வாரத்தில் பிறந்த குழந்தைக்கு இதய துடிப்பு சீராக இல்லாததோடு உடல் உறுப்புகளும் செயலிழக்கும் அபாயத்தில் இருந்தன. குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள மகுவேஜ் தொழில்துறை பகுதியில் உள்ள ஒரு மரக்கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வர போராடினர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கத்தின் கூச்பெகார் மாவட்டத்தில் சிதாய் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கிஸ்மத் அதபாரி கிராமத்தில் சட்டவிரோத கஞ்சா சாகுபடியை அளிக்க எல்லை பாதுகாப்பு படையின் எல்லைப்படை வீரர்கள் மேற்கு வங்க காவல்துறை ஆகியவற்றுடன் இணைந்து ஒரு சிறப்பு கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையின் போது சுமார் 48 ஏக்கரில் சட்டவிரோதமாக பயிரிடப்பட்ட கஞ்சா அழிக்கப்பட்டது. இந்திய விமானப்படை முதல் பதிப்பான இந்திய விமானப்படை சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் 2025 போட்டியை நடத்துவதாக அறிவித்துள்ளது. வரும் 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை டெல்லி விமானப்படை நிலையத்தில் போட்டி நடைபெறுவதாக தெரிவித்துள்ளது. இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 8 அணிகள் பங்கேற்கின்றனர். இந்தியாவுக்கு தனது 5ஆம் தலைமுறை ஸ்டீல்த் போர் விமானமான Su-57 தொழில்நுட்ப பரிமாற்றத்தை வழங்க தயாராக உள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. Su-57 போர் விமானங்களின் உற்பத்தியை படிப்படியாக இந்தியாவிற்கு மாற்றுவதே இந்த திட்டம் என ரஷ்ய அரசாங்கத்திற்கு சொந்தமான பாதுகாப்பு கூட்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. யுக்ரைனின் குபியான்ஸ்க் நகரத்தை ரஷ்ய படைகள் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டதாக ரஷ்யாவின் பொது பணியாளர்களின் தலைவர் வலேரி ஜெரசிமோ அதிபர் புட்டினிடம் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக அதிபர் புட்டின் ரஷ்ய படைகளின் மேற்கு குழுவின் கட்டளைக்கு சென்று ரஷ்யாவின் பொது பணியாளர்களின் தலைவர் வலேரி ஜெராசிமோ மற்றும் உயர் ராணுவ அதிகாரிகளை சந்தித்ததாக கிரெம்ளின் தெரிவித்திருக்கிறது.
கம்யூனிஸ்ட் பைத்தியம் என்று தன்னை விமர்சித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரும் ஜனநாயக கட்சியின் நியூயார்க் மேயருமான ஜோரான் மம்தானி இன்று வெள்ளை மாளிகையில் சந்திக்க உள்ளார். நியூயார்க் நகரத்தில் வசிக்கும் 80 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு வாழ்க்கையை மிகவும் மலிவு விலையில் வழங்க தான் யாருடனும் இணைந்து பணியாற்றுவேன் என கூறினார். 2 மாதங்கள் அமைதியாக இருந்த நேபாளத்தில் இளைஞர்கள் போராட்டம் தலை தூக்க ஆரம்பித்ததால் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. நேபாளத்தின் பேரா மாவட்டத்தில் சிம்பாரா பகுதியில் மாணவர்கள் மற்றும் சர்மா ஒளியின் ஆதரவாளர்கள் பேரணி நடத்தினர். அப்போது இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து பல இடங்களில் ஊரடங்கை அமல்படுத்தினர். இங்கிலாந்தில் பனிபடர்ந்து காணப்படும் இடத்தில் குழந்தைகள் மான்கள் துள்ளி குதித்து விளையாடி மகிழ்ந்தனர். வடக்கு இங்கிலாந்தில் வயல்களில் மான்கள் துள்ளி குதித்த போது நாட்டின் தெற்கில் பனி உச்சிகளில் குழந்தைகள் சறுக்கி மகிழ்ந்தனர். இளம் வயதிலேயே உலகின் கவனம் ஈர்த்த மக்கள் இளவரசி என அன்புடன் அழைக்கப்பட்ட மறைந்த இங்கிலாந்து இளவரசி டயானாவுக்கு பாரிஸின் கிரெவின் அருங்காட்சியகம் மெழுகு சிலை அமைத்திருக்கிறது. மற்றொரு அறையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு அருகில் மன்னர் சார்ல்ஸின் மெழுகு சிலையும் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் ரொனால்டோவுடன் கால்பந்து விளையாடுவது போல் அதிபர் டிரம்ப் ஏஐயால் உருவாக்கப்பட்ட வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். ரொனால்டோ ஒரு சிறந்த மனிதர் என்றும் வெள்ளை மாளிகையில் அவரை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். செக் குடியரசு நாட்டில் 2 பயணிகள் ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற மீட்புக் குழுவினர் காயமடைந்த அனைவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் சிக்னலை மீறி ஒரு ரயில் சென்றதே இந்த விபத்திற்கு காரணம் என்பது தெரிய வந்திருக்கிறது. நடிகர் மம்மூட்டியின் கிரைம் த்ரில்லர் திரைப்படமான களம் காவல் திரைப்படத்தின் ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு சவால் விடும் கதாபாத்திரத்தில் மம்மூட்டி நடித்திருக்கும் இந்த திரைப்படம் வரும் 27ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்படத்தின் ரிலீஸ் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாகவும் புதிய ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் படக்குழு அறிவித்திருக்கிறது. அஜித்குமார் ஷாலினி நடிப்பில் உருவான அமர்க்களம் திரைப்படத்தை விரைவில் ரீ ரிலீஸ் செய்ய உள்ளதாக இயக்குநர் சரண் அறிவித்திருக்கிறார். திரையரங்குகளில் ரீ ரிலீஸ் ஆகும் அஜித்குமாரின் அமர்க்களம் திரைப்படத்தின் புதிய டீசர் அஜித்தின் மனைவியும் நடிகையுமான ஷாலினியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தையொட்டி வெளியிடப்பட்டுள்ளது. நடிகர் அஜித்தின் அடுத்த படம் குறித்த அப்டேட் வர தாமதமாவதால் ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு பிறகு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் மீண்டும் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியானது. தீபாவளியின் போது அப்டேட்டை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. டிசம்பர் மாதத்திற்குள்ளாவது அப்டேட் வருமா என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் இயக்குனர் அபிஷன்ஜீவின் கதாநாயகனாக அறிமுகமாகும் புதிய திரைப்படத்தின் டைட்டில் டீசர் இன்று வெளியாகும் என தயாரிப்பாளர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அறிவித்திருக்கிறார். திரைப்படத்தின் டைட்டில் டீசரை இன்று மாலை 6 மணிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட உள்ளதாகவும் போஸ்டர் வெளியிட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேபிஒய் தீனா, மைம் கோபி, அனீஸ் மாஷலாமணி நடித்திருக்கும் ஃப்ரைடே திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. கேங்ஸ்டர் கிரைம் த்ரில்லராக தயாராகி வரும் இந்த படத்தின் திரைக்கதை ஒரே இரவில் நடக்கும் வெவ்வேறு பரபரப்பான சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. விஜய் ஆண்டனி தயாரிக்கும் பூக்கி திரைப்படத்தில் தெலுங்கு நடிகர் சுனில் இணைந்திருப்பதாக வீடியோ வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. அறிமுக இயக்குனர் கணேஷ் சந்திரா இயக்கும் இத்திரைப்படத்தில் அஜய் திஷன் ஹீரோவாக நடிக்கிறார். ரொமான்ஸ் காமெடி ஜானரில் இளைஞர்களை கவரும் விதமாக இத்திரைப்படம் உருவாக்கி வருகிறது. லோகா திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக கவனம் ஈர்த்த நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழில் நடிக்கிறார். பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் திரவியம் இயக்கும் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் நடிக்கிறார். பிரபல தெலுங்கு இயக்குனர் நரேஷ் குப்பிலி தன்னை தகாத வார்த்தைகளில் பேசுவதாக நடிகை திவ்ய பாரதி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தன்னை சிலாக்கா என அழைப்பதாக குறிப்பிட்ட திவ்ய பாரதி அதற்கு பறவை என்று பொருள் இருந்தாலும் தெலுங்கில் பெண்களை தரக்குறைவாக பேச பயன்படுத்தும் வார்த்தை என்று புலம்பியுள்ளார்.
மகளிர் உலகக்கோப்பை கபடி குரூப் சுற்றில் நடப்பு சாம்பியன் இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றி பெற்று அசத்தி இருக்கிறது. டாக்காவில் நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை கபடியில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி தனது முதல் 2 ஆட்டங்களில் முறையே யுகாண்டா மற்றும் வங்கதேசத்திற்கு எதிராக வெற்றி கண்டிருந்தது. இதனையடுத்து இந்தியா தனது 3வது ஆட்டத்தில் ஜெர்மனியுடன் நேற்று மோதியது. இதில் இந்திய அணி 63க்கு 22 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்தியது. ஐபிஎல் போட்டியின் போது சென்னையில் MS தோனி பேட்டிங் செய்ய வரும்போது மைதானம் குலுங்குவதைப் போலவும் அதிர்வது போலவும் உணர்வீர்கள் என நேர்காணல் ஒன்றில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய ஜோ ரூட் தோனியின் வருகையின் போது அரங்கமே அதிர்வுறும் என்றும் மேலும் கடல் போன்ற மஞ்சள் படை அவரது பெயரை உச்சரிக்கும் என்றும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். ஐபிஎல் கேப்டனாக இருந்த நேரத்தில் உரிமையாளர் தரப்பில் இருந்து அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் கிரிக்கெட் குறித்து எதுவுமே தெரியாதவர்களிடம் எதையும் விளக்க முடியாது என சஞ்சீவ் கோயங்காவை KL ராகுல் மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார். கடந்த ஆண்டு லக்னோ அணியின் கேப்டனாக KL ராகுல் இருந்தபோது ஐதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் படுதோல்வியை தழுவியதால் அணி உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா ராகுலை மைதானத்தில் வைத்தே கடிந்து கொண்டார். இந்திய கிரிக்கெட் அணியின் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா தனது நிச்சயதார்த்தத்தை சக வீராங்கனைகளுடன் இணைந்து இன்ஸ்டாகிராம் ரீல் மூலம் வித்தியாசமான ஸ்டைலில் அறிவித்துள்ளார். ஸ்மிருதி மந்தனா பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலை திருமணம் செய்ய உள்ளதாக முன்பு வதந்தி பரவியது. ஆனால் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஸ்மிருதி மந்தனா இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு 2668 அடி மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு பக்தர்களால் பணம் கட்டி காணிக்கையாக வழங்குவதற்கான 4000 லிட்டர் நெய் ராஜகோபுரம் அருகில் வந்தது. இதை வாங்கும் பக்தர்கள் தங்களது திருக்கரங்களால் நெய் பானையில் ஊற்றிய பின் ஊழியர்களால் மலை மீது கொப்பரைக்கு எடுத்துச் செல்லப்படும். பழனி ஆண்டவர் திருக்கோவில் உண்டியல் காணிக்கையாக 4,38,00,000 ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த உண்டியல்கள் நிறைந்ததன் காரணமாக 2 நாட்களாக உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதில் 872 கிராம் தங்கமும் 33 கிலோ வெள்ளியும் காணிக்கையாக பக்தர்களால் செலுத்தப்பட்டுள்ளது. பிரபல மஹிந்திரா நிறுவனம் XUV 700 ஃபேஸ் லிப்ட் மாடல் காரை வரும் ஜனவரியில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய மாடல் காரில் 2.2 லிட்டர் டீசல் என்ஜின் இருக்கும் என்று தெரிகிறது. இந்த என்ஜின் 182 HP பவர் என்றும் 450 நியூட்டன் மீட்டர் டார்க் இழுவிசையை வெளிப்படுத்தும் திறன் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.